ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் குட் பை அக்லி திரைப்படம் போல டேர் டெவில் திரைப்படம் கிடையாது. ஸோ டேர் டெவில் திரைப்படம் குறித்த, அதாவது டேர் டெவில் திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படம், ஸோ எப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்தை கொண்ட திரைப்படம் அப்படின்றத இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட திரைப்படம் அப்படின்றத வீடியோ கிளிப்பே டேட்லாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார்? குட் பை அக்லி திரைப்படம் போல டேர் டெவில் திரைப்படம் ஆக்ஷன் திரைப்படமாக இருக்க வேண்டுமா அல்லது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் திரைப்படமாக இருக்க வேண்டுமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ரீசெண்டா இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா படம் குறித்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது குட் பை அக்லி போல இன்னொரு படம் என்னால வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ டேர் டெவில் திரைப்படம் குட் பை அக்லி போன்ற இருக்காது என்ற, இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் குழந்தைகள் என எல்லோரும் ரசிக்கக்கூடிய கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையின் கடினமான தருணத்தில் ஏகே சாரை நான் வந்து மீட் பண்ணேன். ஏகே சார் வந்து பாத்தீங்கன்னா உன்னால் முடியும், உன்னிடம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன வந்து ஊக்கம் அளிச்சாரு. அந்த ஒரு நம்பிக்கை தான் என்ன மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து எடுக்க வச்சது. குட் பை அக்லி திரைப்படத்திற்கு பிறகு டேர் டெவில் திரைப்படத்துல ஏகே சார் கூட வந்து இணைகிறேன். இந்த ஒரு திரைப்படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் திரைப்படம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக வீரம் இந்த ஒரு ஜானர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் திரைப்படம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டேர் டெவில் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண, அதாவது முதல் நாளில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.